அன்புமணி அவர் ஜாதி, அப்புறம் இவரு ராமதாஸ் அவர்கள் ஒரு ஜாதி, எல்லாம் கொண்டு கூட்டுறாங்க. எதுக்கு? மக்களை பகிராங்க. ஜனங்கள் இருக்காங்க, எனக்கு சீட்டு கொடு, நிம்மதி சீட்டு கொடு, பணம் கொடு, அவங்க சும்மாவா? அவங்க உடனே கூட்ட கனவு நினைத்து அவர் இரு ஜனங்களை கொடுத்து கூட்டுறாங்க. அப்புறம் குடும்பத்தையும் சொல்றாங்க, அதை கூட கொடுத்து கூட்டுறாங்க. என் மக்கள் இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க, எல்லாம் நிறைய இருக்காங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, இத்தனை கோடி கொடுங்க, அதை வாங்கிட்டு சொல்றாங்க. டிஎம்கே வாங்கிட்டு பேசுறாங்க. இத்தனை சீட்டு, இத்தனை கோடி, 300 கோடி 350 கோடின்னு சொல்றாங்க. எல்லாம் பேசுறாங்க. பேசுறது நான் சொல்றேன். நான் அசிங்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? அதான் சொல்ற. குடும்ப நலன் தான், கட்சி நலன் தான், மக்கள் யாரும் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. மதிமுக போறான்னா அவர் மக்கள் மேல அவர் அக்கறையா இருக்காரு. வைகோ கோபாலசாமி அவர்கள் அவருக்கு அந்த சீசன்ல எவ்வளவு கறக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஐயோ, வேதனையா இருக்குங்க. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். கஷ்டப்படுவீங்க, பார்த்துக்க முடியும்.